இந்த கால் வலி ஏன் வருது பெரியவங்களுக்கு, நம்ம சின்னவங்களை அப்புறம் பேசுறேன். கால் வலி ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டிக்கு கீழே வலிக்குது, கெண்டைக்கால் ரொம்ப ரொம்ப வலிக்குது, நரம்பு பாத்தீங்கன்னாக்கா புடைக்குது, வெரிகோஸ் வெயின் மாதிரி வருது, காலில் பாதத்துல எரியுது, இதெல்லாம் சுகர்லையும் வரலாம், வெயிட்ல பாத்தீங்கன்னாக்கா வரலாம். முட்டிக்கு கீழே பாத்தீங்கன்னா எல்லா உடம்போட வெயிட்டையும் தாங்கிறது முட்டியும் இடுப்பு மட்டும்தான். ஏன் நைட்டு சில பேர் பாருங்க கால் அடிச்சிருப்பாங்க, டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பாங்க. மேல் பூச்சாக ஒரு எண்ணெய் அழகாக சொல்றேன், நீங்க செஞ்சு எப்போ செஞ்சீங்கனாலே போதும். அது குழந்தைங்களுக்கும் யூஸ் ஆகும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த நரம்பு வலுப்படுவதற்கும் தசைநார்கள் வலுப்படுவதற்கும், இந்த சுகர்னால வரக்கூடிய பெயின், சுகர்னால வரக்கூடிய பாத எரிச்சல், இதுக்கு எல்லாமே இந்த ஆயில் சூப்பரா இருக்கும். காலில் இருக்கக்கூடிய அடைப்பு, நீரடைப்பா இருக்கலாம், கொழுப்பு கட்டியாக இருக்கலாம், நரம்பு வீக்கா இருக்கலாம், சர்க்கரையா பாதிக்கப்பட்டதுனால ரத்தம் வீக்கா இருக்கலாம், நரம்பு வீக்கா இருக்கலாம். எவ்வளவு காரணங்கள் இருக்கோ அத்தனைக்குமே இந்த எண்ணெய் சூப்பரான எண்ணெய். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் பெரியவங்க இருப்பாங்க. இன்னைக்கு சின்னவங்களுக்கே இந்த பிரச்சனை வருது. ஏன்னா அவங்க கிரவுண்ட் விளையாடிட்டு நைட்டு ஃபுல்லா கால் அமைக்க விடுங்கப்பா, கை கால் வலிக்குது, முதுகு அமைக்க விடுங்கப்பா, முதுகுல தூக்கிட்டு போறக்கூடிய பேகு, இதெல்லாம் ஹெவி லோடு. இந்த கால் வலி ஏன் வருது பெரியவங்களுக்கு, நம்ம சின்னவங்களை அப்புறம் பேசுறேன். கால் வலி ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டிக்கு கீழே வலிக்குது, கெண்டைக்கால் ரொம்ப ரொம்ப வலிக்குது, நரம்பு பாத்தீங்கன்னாக்கா புடைக்குது, வெரிகோஸ் வெயின் மாதிரி வருது, காலில் பாதத்துல எரியுது, இதெல்லாம் சுகர்லையும் வரலாம், வெயிட்ல பாத்தீங்கன்னாக்கா வரலாம். முட்டிக்கு கீழே பாத்தீங்கன்னா எல்லா உடம்போட வெயிட்டையும் தாங்கிறது முட்டியும் இடுப்பு மட்டும்தான். ஏன் நைட்டு சில பேர் பாருங்க கால் அடிச்சிருப்பாங்க, டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பாங்க. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் காலில் பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கும், பாத்தீங்கன்னாக்கா கால் செவந்துரும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா காரணம் பிளட் சர்க்குலேஷன் இல்லாதது மட்டும்தான். தசைநார்கள் வீக்கா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களாம் ஒர்க் அவுட் பண்றாங்க, பிளேஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த காலத்துல இருக்கிற ஃபுட்டே வேற. இரண்டு முக்கியமான விஷயம் தெரியும், நமக்கு சர்க்குலேஷன் இல்லை, சத்து இல்லை, நார் சத்து இல்லை. புரத சத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாமினா கொடுக்க வேண்டும். இது மாதிரி 5 வகையான ஃபைபர்ல ஏதாவது ஒரு 3 தான் ஒர்க் பண்ணது, மீது பாத்தீங்கன்னா எப்பவும் டிஃபிஷியன்சில இருந்துட்டு இருக்கு. மேல் பூச்சாக ஒரு எண்ணெய் அழகாக சொல்றேன், நீங்க செஞ்சு எப்போ செஞ்சீங்கனாலே போதும். அது குழந்தைங்களுக்கும் யூஸ் ஆகும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னைக்கு எப்பேற்பட்டவங்களுக்கும் இந்த எண்ணெயை நம்ம தயாரித்து செய்தோம் என்றால் காலில் இருக்கக்கூடிய நரம்பு வலுப்படும், அங்க கூட பிளாக்கேஜ் இருக்காது, வெரிகோசிஸ் வெயின் இருக்காது. இந்த மாதிரியான சில விஷயங்களை இந்த எண்ணெய் நம்ம கண்டிப்பா காய்ச்சி வச்சுக்கணும். ஒண்ணு, இந்த நரம்பு வலுப்படுவதற்கும் தசைநார்கள் வலுப்படுவதற்கும், இந்த சுகர்னால வரக்கூடிய பெயின், சுகர்னால வரக்கூடிய பாத எரிச்சல், இதுக்கு எல்லாமே இந்த ஆயில் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இன்டேக்கா எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்பு கவுனி. இந்த கருப்பு கவுனி அப்படிங்கிறது சாதாரண வச்சுக்கிறது பிளாக் டைமண்ட். இந்த கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மட்ட அரிசி, அதாவது கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க, மட்ட அரிசி. கருப்பு கவுனி 1 கிலோ, மட்ட அரிசி 1 கிலோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாமை 1 கிலோ. இந்த 3ஐயும் 1 கிலோ வாங்கி லைட்டா பொன்னுருவலா வறுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒண்ணு வச்சிருக்கணும். அதுல இருந்து 1 ஸ்பூன் போட்டு ஏலக்காய், ஜீரகம் இந்த மாதிரிலாம் போட்டு நல்ல ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி நமக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுத்தோம்னாலே போதும். பெரியவங்க அவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க, நல்ல ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம அழகா இதை கொடுத்தோம்னு கேட்டீங்கன்னா நல்லா அவங்கள தூக்குகிற சக்தி, அவங்க புக்கு இருக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டா இருக்கு. அதே மாதிரி கிரவுண்ட்ல விளையாடுறாங்க, ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இப்படி அவங்களுக்குலாம் இந்த ஒரு கஞ்சி கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாசம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்க மாதிரி எலும்பு பலம், அதே மாதிரி மூளை பலம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இம்யூனிட்டி அண்ட் மெட்டபாலிசம், இது எல்லாமே சூப்பர் ஆயிடும். இதெல்லாம் வந்துச்சுனாலே கால் வலி இருக்காது. காலில் இருக்கக்கூடிய அடைப்பு, நீரடைப்பா இருக்கலாம், கொழுப்பு கட்டியாக இருக்கலாம், நரம்பு வீக்கா இருக்கலாம், சர்க்கரையா பாதிக்கப்பட்டதுனால ரத்தம் வீக்கா இருக்கலாம், நரம்பு வீக்கா இருக்கலாம். எவ்வளவு காரணங்கள் இருக்கோ அத்தனைக்குமே இந்த எண்ணெய் சூப்பரான எண்ணெய். எண்ணெய் தேவை, நல்ல எண்ணெய், சூப்பரான செக்கு எண்ணெய், நல்ல எண்ணெயா வாங்கிக்கோங்க. இதுல ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லெண்ணெய் 100 கிராம், நான் சின்னதா சொல்றேன், நீங்க 1 லிட்டர் கூட செஞ்சு வச்சுக்கலாம். ஆலிவ் ஆயில் 100 கிராம், நல்லெண்ணெய் 100 கிராம், கடுகு எண்ணெய் 100 கிராம். இந்த 3ஐயுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதுலதான் நீங்க போடக்கூடிய முக்கியமான மூலிகை வில்வம். இந்த வில்வ இலையை போட்டு காய்ச்சும் பொழுது இந்த 3ஐயுமே வச்சுக்கோங்க. 100 கிராம் 100 கிராம் 100 கிராம் சொல்லியிருக்கேன். இதே நீங்க 1 லிட்டர் கூட எடுத்துக்கலாம். இப்போ 3ஐயுமே எடுத்துக்கும் பொழுது சமமான அளவுல எடுத்து நீங்க சிறு தீ, அதாவது நீங்க ஸ்டவ்ல சிறு தீயா எடுத்துக்கிட்டு வில்வம் மட்டும்தான் நீங்க அதுல போடுறீங்க, வேற எதுவுமே தேவையில்லை. வில்வ இலையை நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அந்த நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா வில்வ இலையை உள்ள போட்டுருங்க, அவ்வளவுதான். கடுகெண்ணெய் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, தசைநார்கள் உள்ள ஊடுருவி வலியை நீக்கும். ஆலிவ் ஆயில் சொல்லவே தேவையில்லை, அந்த வலியில இருக்கக்கூடிய போஷாக்கை கொடுக்கும். நல்லெண்ணெய் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா உடம்புல அவ்வளவு ஹீட்டை குறைச்சிரும். இந்த 3ஐயுமே பாத்தீங்கன்னா அழகா பேலன்ஸ் பண்ணிட்டு, வில்வம் அதாவது சர்க்கரையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா கால் வீக்கம் இருக்கும், புண்ணு இருக்கும். இந்த எண்ணெயை போட்டாலே புண்ணும் ஆறி போயிடும், வீக்கமும் போயிடும்.
ஸோ அப்போ என்ன சர்க்குலேஷன் இல்லாம கால் கருத்து போயிருக்கு பாத்தீங்களா, சில பேர் இருக்கலாம் காலையே எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம அதை மட்டும் அந்த ஆயில போட்டு எடிமா குறைய ஆரம்பிச்சிரும். ஆட்டோமேட்டிக்கலா நமக்கு இருக்கக்கூடிய சக்திகள் பேரோட்டமாக இருக்கும். வலி தாங்குற அளவுக்கு அந்த பெயின் கில்லரா யூஸ் பண்ணும் இந்த ஆயில். அப்போ நான் சொல்றேன், அந்த கஞ்சி பிளஸ் இந்த ஆயில் எடுத்தாலே போதுமான விஷயம்தான். உங்களுக்கு அழகான ஒரு வனப்பு வந்துவிடும். அந்த காலுக்கு பெயினும் உங்களுக்கு இருக்காது. பெரியவங்க அதே மாதிரி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நின்னுக்கிறவங்க, லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு சமைச்சிட்டு இருக்கிறவங்க, நின்றுட்டே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், நீட்டா இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ், நீட்டா இருக்கக்கூடிய டிராபிக்ஸ், இது மாதிரி எவ்வளவு பேர் நின்றுட்டு செய்யறாங்களோ அத்தனை பேருக்குமே இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆயில். இதை செஞ்சு வீட்டுல வச்சுக்கணும். இதையும் தாண்டி ஒரு முத்திரை வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்னே சொல்லலாம். இந்த சுண்டு வரல் இருக்கு பாத்தீங்களா, நீங்க உடம்புல எங்க வேணாலும் பெயின் இருக்கட்டும், தீராத பெயின், தலைவலியா இருக்கட்டும், கால் வலியா இருக்கட்டும், இந்த விரலை அப்படியே பொறுமையா 1 2 3 4 5 6 அப்படி 25 தடவை அமுக்குங்க. இந்த பெயின் இருந்த இடம் தெரியாம காணப்போகுது. ஏன்னா டோட்டல் மெரிடியன்ஸ், ஐம்புலங்களையும் அடக்கக்கூடிய சக்தி அலைந்து வரக்கூடிய சுண்டு வரல். இந்த சுண்டு வரல நம்ம பிரஸ் பண்ணாலே போதுமான விஷயம். 4 பக்கமே சுத்தமா அமுக்கலாம். நீங்க தலைவலி இருக்குது சும்மா ஜஸ்ட் அப்படியே பண்ணிட்டு தூக்கம் வழியா ஜஸ்ட் அப்படியே பண்ணி தூக்கம் வந்துடும். ரிலாக்ஸேஷன், பிளட் சர்க்குலேஷன் அப்படி சூப்பரா வரும். ஆக நம்ம ஒரு கஞ்சி சொல்லியிருக்கோம், இந்த ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு மேல் பூச்சாக பூசக்கூடிய ஒரு அழகான எண்ணெய் செஞ்சிருக்கோம். அப்புறம் முத்திரை சொன்னேன். முத்திரை ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள். நீங்க அழகா அப்படி கையில இழுத்தி பிடிச்சினாலே போதும். பெயின் இருக்க நேரத்துல உங்களுக்கு கால் வலிக்குன்னா அந்த அழுத்தி, அதாவது பாருங்க சிம்பிளா அப்படி பிடிச்சி நல்ல ஒரு சின்ன பஞ்ச், சும்மா ஒரு 50 எனக்கு பாருங்க, 1 2 3 4 என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடிய எல்லா ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் அமுக்கப்படும். இந்த இடத்துல ஒரு வேக்கம் ஒன்று ஹீட் ஒன்று ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு 50 எண்பதுக்குள்ளார நீங்க கூட கப்பிங் பண்ணலாம். 1 2 3 1 இப்படியே பண்ணலாம். இப்படி பண்ண உடம்புல இருக்கக்கூடிய வலிகள், தீராத கால் வலி எல்லாம் தீர ஆரம்பிக்கும். இதை மட்டும் பயன்படுத்தினாலே போதுமான விஷயம் தான். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, கால் வலியில இருக்கிறவங்க, வெரிகோசிஸ்ல இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த எண்ணெய் சூப்பர் எண்ணெய். இந்த எண்ணெய் எல்லாம் எப்ப தடவலாம், நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியில அவசரமா போற நேரத்துல பண்ணிட்டு உடனே எல்லாம் பண்ணணும். இந்த எண்ணெய் காலில் ஊறது வந்து பாத்தீங்கன்னா 1/2 hour 1 hour ஊறணும். அதுக்கு மேலே இருக்கலாம். சில பேர் சும்மா பேச்சுக்கு எண்ணெய் வலிக்குதா எண்ணெய் தடவிட்டு ஒண்ணும் செய்யலப்பா, ஒண்ணுமே எனக்கு ஆகல, இது உள்ள ஊடுருவி அந்த தசை நாடுகள்ல உள்ள போய் அது வேலை செஞ்சு எங்கெங்கெல்லாம் கிளாட் இருக்கு, எங்கெங்கெல்லாம் ரத்தம் போகல அத்தனையுமே சரி செய்யணும் இல்லையா. அதுக்கான நேரம் நம்ம கொடுக்கவே வேண்டும். சில பேர் கிரானிக்கா இருக்கலாம், பல நாள் அவதிப்பட்டிருப்பாங்க, காலை போட்டு தரையில அடிப்பாங்க, பட்டுன்னு கால் கூசும், அப்படி பாத்தீங்கன்னா தரையில நிக்கிற மாரி இருக்காது. இவங்கெல்லாம் அந்த எண்ணெயை போட்டு படுத்தாங்கன்னா 100% சூப்பரா இருக்கும். நைட் டைம்ல என்ன போடுறேன்னு சொல்லிட்டு பாதத்தெல்லாம் போட்டு வலிக்கி விழுந்துடக்கூடாது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருந்து இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது எப்பொழுதுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்படி உடனே ஒரு எண்ணெய் போட்டு உடனே பாத்தீங்கன்னாக்கா ஒரு அழகா ஒரு சூடான ஒரு டவல், டர்க்கி டவல்ல பார்த்து துடைக்கலாம். அதே மாதிரி இந்த எண்ணெய் தேய்ச்ச பிறகு 100% சூடு, லைட்டு சூடு கொடுத்தாலே போதுமான விஷயம். உங்களுக்கு இந்த தண்ணி நல்லா வெதுப்பா வச்சு அந்த டவலை புழிஞ்சு போட்டீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் வரும். இதே எண்ணெயை நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கோ அதை நம்ம பெயின் கில்லராகவே யூஸ் பண்ணலாம். வில்வம் ஊடுருவி வேலை செய்யும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.